அண்மை செய்தி. தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்றார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடித்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தையும் வேதனையும் தெரிவித்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் புரவிபாளையம் கிராமத்தில் செந்தாமரை என்பவர் பட்டா நிலத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் குவாரி நடத்தி வருகிறார். இதில் குவாரிகளில் விதிமீறல் உள்ளதாக ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனையடுத்து உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்து அதில் சிறு அளவிலான விதிமீறல்கள் இருப்பதாக கூறப்பட்டதால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது. இந்த நிலையில் அந்த அறிக்கையை ஆய்வு செய்த கோவை மாவட்ட சப் கலெக்டர் குவாரிகளில் விதிமீறல் இருப்பதாக கூறி செந்தாமரைக்கு 32,29,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை சுரங்கத்துறை புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய ஆணையர் ரத்து செய்து 2,48,00,000 ரூபாயாக அந்த அபராத தொகையை குறைத்தார். இந்த உத்தரவை தாமாக முன்வந்து எடுத்த இயற்கை சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆணையருடைய உத்தரவை ரத்து செய்து சப் கலெக்டர் உத்தரவை உறுதி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து செந்தாமரை என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அனைத்து விதமான சுற்றுச்சூழல் அனுமதியும் பெற்று குவாரி நடத்தி வருவதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் பிளீடர் அபராத தொகையை குறைத்து புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் கமிஷனின் உத்தரவு எந்த வகையிலும் ஏற்க முடியாது எனவும் அதனை அரசு சரியான முறையிலே தற்போது தீர்வு கண்டிருப்பதாகவும் மனுதாரருக்கு குவாரி நடத்த எந்தவிதமான உரிமையும் இல்லாத பொழுது சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட கனிமங்கள் அதற்கான இணையான தொகையை அபராதமாக அவரிடமிருந்து வசூலிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பின்னர் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்தார். அதில் சம்பந்தப்பட்ட குவாரிகளில் இருந்து கற்கள், கிராவல், மண்கள் எவ்வாறு எடுக்கப்பட்டன என்ற அட்டவணையை அரசு தாக்கல் செய்திருப்பதாகவும் அந்த அட்டவணையில் உள்ள விவரங்களை மனுதாரர் எதிர்க்கவில்லை என்பதில் இதில் அவர் சட்டவிரோதமான குவாரி நடத்தியிருப்பது தெரிய வந்திருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் முறையான உரிமம் இல்லாமல் கற்கள், கிராவல் மண்கள் எடுத்துள்ளதாகவும் இந்த குற்றத்திற்காக மனுதாரருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க முடியும் எனவும் அந்த சட்டப்பிரிவின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை நீதிமன்றத்தில் மனுதாரருக்கு எதிராக புகார் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கவே சட்டம் நேர்மையான சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு சட்டம் எனவும் நேர்மையற்ற பேராசைக்காரரிடமிருந்து பூமி தாயை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டதாகவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தீராத பேராசைக்காரர்களான குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கிறார்கள் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் சுற்றுச்சூழல் துறையின் ஆணையருடைய அந்த நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நீதிமன்றத்தில் பொதுநல விசாரணையின் போது குவாரியை மூடிவிட்டதாக அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டு மறுபுறம் குவாரியை செயல்பட அனுமதித்துள்ளனர் என்றும் இது அரசு உயர்நீதிமன்றத்தையும் அதை ஏமாற்றி இருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரையாக விசாரணை நடத்த வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இதில் பல அதிகாரிகள் முதல் உயர் அதிகாரிகள் வரை என்னென்ன பங்கு உள்ளது என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குற்றம் ஏனும் புரியப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.